இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.15 3rd சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். y = 1/2 × x என்ற நேரிய சமன்பாட்டின் அப்படி இல்லைன்னா சார்பின் வரைபடம் வரைக. இந்த இடத்துல பாருங்கள் y = 1/2 × x நம்ம இதுக்கு வரைபடம் வரைய சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல சமன்பாடுனாலும் சார்புனாலும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் விஎஸ்எம் மாறிலி. விஎஸ்எம் மாறிலி கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி நம்ம சப்டிவிஷன் படி கண்டுபிடிச்சிடுவோம். விஎஸ்எம் மாறிலின்னா கேவோட மதிப்பு. சரிங்களா? இது நம்ம கிராஃப் மூலிமா சரி பார்க்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பார்த்ததுக்கப்புறம் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. x = 9 எனில் y காண்க, y = 7.5 எனில் x காண்க. அப்போது x மதிப்பு 9 நம்மது, y மதிப்பு என்ன, y மதிப்பு 7.5 நம்மது, x மதிப்பு என்ன. சரிங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், அட்டவணை போட்டுடலாமா? இப்போது கொஷினில் கொடுத்துருக்க y = 1/2 × x எடுத்து எழுதிக்கலாமா? y = 1/2 × x. இது நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ 1 × xனாலும் 1 கூட என்ன பெருக்கினாலுமே அதே மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும். அப்போ என்னவா மாறும், y = x/2ன்னு வருமா? இப்போது அட்டவணை, இது x மதிப்புகள், இது y மதிப்புகள். xக்கு என்ன மதிப்பு கொடுத்தா yக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது என்ன வரும், நமக்கு 1/2ன்னு வரும். அப்போ இங்கே நமக்கு 1 வராது. அடுத்து 2. இப்போ எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தங்கன்னா கீழே ஆல்ரெடி 2 இருக்கா, 2 கேன்சல் ஆகிடும். இப்போ 1 வரும். இப்போ எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தாங்கன்னா ஒயின் மதிப்பு என்ன, 1. அடுத்து எக்ஸுக்கு 3 கொடுக்கலாமா? 3 கொடுத்தா 3/2ன்னு வந்துடும். அப்போது இது நமக்கு வராது மதிப்பில். அடுத்து 4. இப்போ எக்ஸுக்கு 4ன்னு கொடுத்தாங்கன்னா கீழே ஆல்ரெடி 2 இருக்குது. y = 4/2ன்னு வரும். 1 2 2 4. இப்போ எக்ஸுக்கு 4ன்னு கொடுத்தாங்கன்னா y மதிப்பு என்னவாக இருக்கும், 2. இப்போ 4/2. அடுத்து பாருங்கள் 5. எக்ஸுக்கு 5 கொடுத்தாங்கன்னா 5/2ன்னு வந்துடும். அப்போ 5 வராது. அடுத்து 6 தரலாமா? எக்ஸுக்கு 6ன்னு கொடுத்தோம்னா 6/2. 1 2 3 2 6. அப்போ ஒய்யோட மதிப்பு 3. எக்ஸுக்கு 6ன்னு மதிப்பு கொடுத்தோம்னா கேன்சல் பண்ணால் ஒய்க்கு மதிப்பு 3. அப்போ 6, இங்கே ஒய்க்கு 3. அடுத்து 7 வராது. 8 அப்ளை பண்ணலாமா? எக்ஸுக்கு 8 அப்ளை பண்ணும்போது என்ன வரும், 8/2ன்னு வரும். 1 2 4 8. இப்போ எக்ஸுக்கு 8ன்னா ஒய்க்கு 4. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 9 வராது. 10, ஏன்னா 9 கொடுத்தா 9/2ன்னு வந்துடும். இப்போ எக்ஸுக்கு 10ன்னு கொடுக்கலாமா? 10 கொடுத்தா 10/2. y = 10/2ன்னு வரும். 1 2 2 10. இப்போ எக்ஸுக்கு 10ன்னு கொடுத்தோம்னா y மதிப்பு என்ன, 5. சரிங்களா? அடுத்து பாருங்கள் எக்ஸுக்கு 11 வராது. 12 கொடுக்கலாமா? 12 கொடுத்தோம்னா என்ன வரும், எக்ஸுக்கு 12/2 கேன்சல் பண்ணால் 1 2 6 12. இப்போ எக்ஸின் மதிப்பு 12 இருந்ததுன்னா ஒய்யின் மதிப்பு என்னவாக இருக்கும், 6. அடுத்து 13 வராது. 14 கொடுக்கலாமா? எக்ஸுக்கு 14ன்னு கொடுத்தோம்னா 14/2 கேன்சல் பண்ணால் 1 2 7 2 14. இப்போ எக்ஸின் மதிப்பு 14ன்னும் போது ஒய்யின் மதிப்பு 7. நமக்கு இது அடுத்தது 15 வராது. 16. இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். நமக்கு பாருங்கள் நமக்கு ஒரு புள்ளி, ஒரு 7 புள்ளி 8 புள்ளி கிடைச்சா போதும். இப்போ அட்டவணை ஃபில் பண்ணியாச்சா? இதை வச்சு நம்ம புள்ளிகள் எடுத்து எழுதிக்கலாமா? எக்ஸ் ஒய் மெத்தடில் வரும். இப்போ எக்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு 2 2, 1. அடுத்த புள்ளி என்ன, எக்ஸ் 4 ஒய் 2. அடுத்த புள்ளி என்ன, எக்ஸ் 6 ஒய் 3. அடுத்த புள்ளி பாருங்கள் எக்ஸ் 8 ஒய் 4. அடுத்த புள்ளி பாருங்கள் எக்ஸு 10 ஒய் 5. அடுத்து 12, 6.
அடுத்து 14,7. இப்போ புள்ளிகள் நம்ம எடுத்து எழுதியாச்சா? அடுத்து பாருங்கள் மாறுபாடுன்னும் போது எக்ஸின் மதிப்பை பற்றி 2, 4, 6, 8, 10ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஒய்யின் மதிப்பும் 1, 2, 3, 4ன்னு கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பும் அதிகரிக்கிறது. எனவே இது நேர்மாறுபாடு ஆகும். எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து தேர்ட் பாருங்கள் மாறிலி. விய சம மாறிலினாலும் ஒன்று தான். மாறிலி நேர்மாறுபாடு இல்லை நேர்மாறிலி. சரிங்களா? மாறிலி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். k = y/x. இங்கே எடுத்துருக்க புள்ளியில் எந்த புள்ளி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸுக்கு எந்த புள்ளி, ஒய்க்கு எந்த புள்ளி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஒய் வந்து என்ன 1, எக்ஸ் வந்து என்ன 2. இது மாறிலி மதிப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எக்ஸ் இன்ட்டு கே இல்லை கே இன்ட்டு எக்ஸு இப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் ஒய். அதாவது எக்ஸு ஈக்குவல் இந்த பக்கம் போகும். சரிங்களா? நமக்கு ஒய் தான் தேவை. அப்போ அப்படியே மாற்றி எழுதும் போது ஒய் = கே இன்ட்டு எக்ஸு இல்லை எக்ஸ் இன்ட்டு கே. எக்ஸ் இன்ட்டு கேன்னு கூட நம்ம எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ கே மதிப்பு ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோமா? 1/2 கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இது அப்ளை பண்ணால் என்ன வரும்? y = 1/2 இன்ட்டு எக்ஸ்னு வரும். சரிங்களா? பாருங்கள் வரைபட தீர்வு. இது நம்ம கிராஃப் போட்டால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கிராஃப் போடலாம். பாருங்கள் இந்த இடத்துல வந்து எக்ஸ் அச்சில் வந்து 2 அலகு எடுத்திருக்கேன், ஒய் அச்சில் வந்து 1 அலகு எடுத்திருக்கேன். எனக்கு ரெண்டுலேயுமே காமனாக வந்து 1 அலகு எடுத்தாலும் சரி. சரிங்களா? கம்பல்சரி அளவு திட்டம் கொடுத்துருங்க. எக்ஸ் அச்சு பாருங்கள் 1 சென்டிமீட்டர் அப்படின்னும் போது எத்தனை அலகு நம்ம எடுத்திருக்கோம்? 2 அலகு எடுத்திருக்கோம். அதே போல் ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம 1 அலகு எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ 2 நீங்கள் 1, 2, 3, 4 இப்படி கொடுத்துருக்கீங்கன்னா எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. ஆனால் கம்பல்சரி அளவு திட்டம் கொடுக்கணும். புள்ளி மென்ஷன் பண்ணிக்கலாமா? பாருங்கள் எக்ஸு எக்ஸ் டேஷு, ஒய் டேஷ். சரிங்களா? ஃபஸ்ட் புள்ளி பாருங்கள் என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து 2 அப்படின்னு நம்ம எக்ஸ் அச்சில் 2ன்னா ஒய் அச்சில் 1. இப்போ எக்ஸ் அச்சில் 2 இங்கே இருக்கா, ஒய் அச்சில் 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 2 சேர்ற புள்ளி இங்கே. இப்போ என்ன வரும்? 2,1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் அச்சில் 4ன்னா ஒய் அச்சில் 2 இந்த இடத்துல வரும். புள்ளி எழுதிக்க கம்பல்சரி புள்ளி இங்கே மென்ஷன் பண்ணணும். 4,2. அடுத்து பாருங்கள் எக்ஸ் அச்சில் 6ன்னா ஒய் அச்சில் 3. அப்போ 6க்கு நேராக 3 எங்கே வருது? இந்த இடத்துல வருதா? புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. 6,3 பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த சம் வந்து இம்பார்ட்டண்டான சம். ஸோ கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் அச்சு 8ன்னும் போது ஒய் அச்சில் 4. அப்போது 8க்கு நேராக 4 எங்கே வருது? இந்த இடத்துல வருதா? புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் வந்து 8, ஒய் வந்து 4. அடுத்து பாருங்கள் எக்ஸ் அச்சில் 10. 10ன்னும் போது ஒய் அச்சில் என்ன 5. அப்போது 10, 5 சேர்ற புள்ளி இது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வரும்? 10,5. அடுத்து பாருங்கள் எக்ஸ் அச்சில் 12ன்னும் போது ஒய் அச்சில் 6. இங்கே வரும் புள்ளி. இப்போ என்ன வரும்? 12,6. அடுத்து பாருங்கள் எக்ஸ் அச்சில் 14ன்னும் போது ஒய் அச்சில் 7. இப்போ இந்த இடத்துல நமக்கு வரும் என்ன வரும்? 14,7. இப்போ எல்லா புள்ளியும் வந்து நீட்டாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. நமக்கு 0லேருந்து இந்த புள்ளியை நமக்கு வந்து 0லேருந்து கண்டினியூஸிங்காக வரும். நீட்டாக ஸ்கேல் வச்சு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கம்பல்சரி நமக்கு நம்ம கொடுத்துருக்க கோடு மேலே என்ன சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கோமோ சமன்பாடு இங்கே மென்ஷன் பண்ணணும். சமன்பாடு என்ன? y = 1/2 இன்ட்டு எக்ஸு இந்த கோட்டு மேலே தான் எழுதணும். சரிங்களா? இப்போ நம்மளை 2 சப்டிவிஷனாக கொஷின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க?
எக்ஸ் அச்சில் 9 அப்படின்னும் போது ஒய்யோ அச்சில் மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்களா? 9ன்னா 8க்கு 9க்கு சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்கன்னா, மைல்டு டார்க்காக ஒரு கோடு, இதுதான் 9. இந்த நேராக ஸ்கேலை வச்சு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போடும்போது இந்த கோடு வளைவரையில் எங்கே படுது, இந்த இடத்துல நம்ம கட் ஆகுதா, அந்த கட்டான புள்ளியிலேருந்து அப்படி நேராக ஒய்ஹெச்சுக்கு ஒரு கோடு போடுங்க நீட்டாக ஸ்கேல் வச்சு. புள்ளி நமக்கு எக்ஸ்லேருந்து தான் ஒய்க்கு போகுது. அப்போ ஏரோ மார்க் நமக்கு மேலே பார்த்த மாதிரி வரும். சரிங்களா? கட் ஆகி இந்த பக்கம் வருது. இது 4க்கும் 5க்கும் இடையில வருதா? இது நம்ம ஒரு சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கோம். அப்போ 4க்கு 5க்குன்னா 4.1, 4.2, 4.3, 4.4. இது நமக்கு 4.5க்கு நேராக வந்திருக்கு. சரிங்களா? அப்போ எக்ஸ் அச்சில் எக்ஸ் ஈக்குவல் 9 அப்படின்னும் போது ஒய் ஈக்குவல் என்ன வரும்? 4.5 வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஒய் ஈக்குவல் 7.5 கொடுத்துருக்காங்க. இப்போ 7.5ன்னும் போது எங்கே வரும் நமக்கு? 7க்கும் 8க்கும் இடையில. ஏன்னா ஒய் அச்சில் தான் நமக்கு 7.5. 7.5ன்னா 7.1, 7.2, 7.3, 7.4, 7.5. இந்த மைல்டாக டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் 7.5. இதுக்கு நேராக நம்ம ஒரு கோடு வரையணும். நீட்டாக ஸ்கேலை வச்சு கொடுத்துக்கோங்க. நீங்கள் கோடு போடும்போது நீங்கள் ஆல்ரெடி போட்டு இந்த வளைவரை வந்து ஷார்ட்டாக வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக அப்படி மேலே இழுத்து விட்டுக்கோங்க. சரிங்களா? இழுக்கும் போது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கட் ஆகுதா? இந்த இடத்துல ஏரோ மார்க் கட் ஆகுது. மறுபடியும் நீட்டாக ஸ்கேல் வச்சு கீழே கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு எக்ஸ் அச்சில் எந்த இடத்துல படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14க்கும் 16க்கும் இடையில 2 அளவு எடுத்துருக்கோமா? 16க்கும் 14க்கும் 16க்கும் இடையில 15. அப்போ என்ன வரும்? ஒய் ஈக்குவல் 7.5ன்னா எக்ஸ் வந்து 15. ஒயிலேருந்து தான் போட்டிருக்கோம். அப்போ ஏரோ மார்க் கீழே பார்த்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இந்த புள்ளியை மென்ஷன் பண்ணிக்கலாமா? அப்போ என்னாகும்? எக்ஸ் ஈக்குவல் 9 அப்படின்னும் போது ஒய் வந்து என்ன நமக்கு மதிப்பு? 4.5. அதே போல் ஒய் ஈக்குவல் 7.5ன்னும் போது எக்ஸினுடைய மதிப்பு என்ன? 15. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.